கரூரில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதில் 6 குழந்தைகள், 9 பெண்கள், மீதம் இருக்கும் ஆண்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கும். நிறைய பேர் அதை லைவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அங்கே விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரு. பிரச்சாரம் செய்யும் போதே அங்கே கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அலையாக மக்கள் இருக்காங்க. கரூரில் இதுவரையிலும் இந்த அளவுக்கான ஒரு கூட்டம், அதுவும் ஒரு ஒரு அரசியலுக்காக கூடின கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே வெளிவந்த போது விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை கூட கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே முடிக்கிறார். நிறைய பேர் அங்கே மயக்கம் போடுற மாதிரி இருக்குது. 2 ஆம்புலன்ஸ் அப்படியே அவங்களை கடந்து போகுது. ஒரு 6லேருந்து 9 வயது குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் இவர் தொடங்கவே செய்கிறார் விஜய் அவர்கள். அதன் பிறகு கடைசியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், அந்த குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விட அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கோணங்களில் இதை பேசிகிட்டு இருக்காங்க. 3 கோணங்களில் இந்த செய்திகளை பார்க்க வேண்டும். 3 கோணங்களில் பார்த்த பிறகு மக்களாகிய நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாருங்களேன். கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் கேட்ட இடம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொரு இடத்த அவங்க அடிஷ்னலாக கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய இடத்துல 60,000 பேர் நிற்கலாம், 10,000 பேர் எங்கள் கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதி அப்படிங்கிறத வாங்குகிறாங்க. இந்த அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்களை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வந்தால் தெரியும். ரொம்ப நீளமான பகுதியாக இருக்கும், இல்லை குறுகலான ஏரியாவாக இருக்கும். இதை பலமுறை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி ஏகப்பட்ட இடத்துல அவங்களுடைய செயலாளராக இருக்கட்டும், அவங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்காக இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் கவர்மெண்ட்டு சொல்லணும். அப்படி இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சொல்லணும். பட் டிவிகேவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்ட இடம் கிடைக்கல, ஒருவேளை அந்த இடம் கிடச்சிருந்தா இந்த அளவுக்கான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட், அவங்க கேட்ட இடத்த ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு கடந்த 2 வாரங்களில் கூடின கூட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக நம்முடைய உளவுத்துறை கவனிச்சிருந்தாலே கண்டிப்பாக கரூர் கூட்டம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும், உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் கூடுது, ஒரு 10 பேருக்கு மேலே தனியாக நின்னாலே அந்த கூட்டம் ஏன் கூடுது, இந்த கூட்டம் எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கணிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட டேலண்டட் பர்சன்ஸ் தான் இந்த உளவுத்துறையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உளவுத்துறை கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இது பெரிய கூட்டமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கூட்டம் எப்போது பெரிய அளவில் ஒரு உயிரிழப்பு விபத்தாக மாறுது அப்படின்னு கேட்டால், இவர் பேசி முடிக்கக்கூடிய அந்த தருவாயிலே கூட்டம் கொஞ்சம் அலைமோதுறதை நம்மளால் பார்க்க முடிந்தது. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறத கட் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் கட் பண்ணுறதுனால, அதை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த கரண்டை கட் பண்ணுறதுனால விஜய் அவர்கள் பேசுகிறது கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி தூரமாக நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிட்ட வர ஆரம்பிக்க தான் இது என்னவா மாறி இருக்கு, கூட்ட நெரிசலாக மாறி இருக்கு. அந்த கூட்ட நெரிசல் தான் 30க்கும் அதிகமான நபர்களுடைய உயிரை பலி வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போது தாவேகாவை சார்ந்தவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தாவேகாக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் 2 மணிக்கே வர வேண்டியவர், இவர் 9 மணிக்கு இல்லாட்டி 7 மணிக்கு வராரு, 5 மணி நேரத்துக்கு தாமதமாக வராரு. அப்படி வர்றதுனால அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், அதுதான் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம். இவ்வளோ பெரிய கூட்டம் கூடின பிறகு அவர் வந்ததுனால தான் திடீர்னு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரானவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பொறுப்பேற்று கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இங்கே ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய ஒரு தலைவன் இந்த மாதிரியான தற்கொலை கூட்டத்தை கூட்டிட்டாரு, இதுதான் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் அரசியல் கூட்டமா, இதுதான் நடக்கும் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், அதனால தான் காவல்துறை 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அதையும் மீறி தான் இப்போ இந்த கூட்டம் கூடியிருக்கு, எனவே தான் இந்த விபத்து அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது, இது கொலை அப்படின்னு சொல்லி தாவேகாக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும், அதாவது திமுகவை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு 3வது சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அரசியல்வாதிகள்னு வச்சுக்கோங்களேன். முதலமைச்சர் உடனடியாக ட்வீட் போடுறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை போய் பாருங்கள், கரூரில் ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லி அவர் விட்டதாகவும், செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு மருத்துவமனையில் அவர் எல்லார்ட்டையும் போய் நலம் விசாரிப்பதும் அவங்கள பார்க்குற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வெளியாகுது.
அதிமுகவை சார்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாருமே அங்கே போய் அங்கே நின்றுட்டாங்க. எல்லாரும் இரங்கல் செய்தி வருது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு இரங்கல் செய்தியை கொடுக்கிறார். தமிழக அங்கே அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்துருச்சு, இத்தனை நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய இரங்கலை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு கூட்டம் என்ன சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, பாருங்கள், இரங்கலை தெரிவித்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எந்த நபருக்கு எந்த கட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக விஜய் பேசினாரோ அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் இப்போ மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுக்கு காரணமானவர் ஏசி ரூமில் போய் படுக்க போயிடுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இங்கே யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற விஷயத்த இதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் தேர்வு பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட், இங்கே பெருசாக விளையாண்டது என்ன தெரியுமா? ஈகோ. ஆளும் கட்சிக்கான ஈகோ. எதிர்கட்சியாக மாற துடிக்கும், இல்லாட்டி அடுத்ததாக ஆட்சி செய்ய துடிக்கும் அப்படின்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்களை அவங்களுடைய ஈகோ, பனையூர் முதலாளி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் இதே திமுகவை சார்ந்தவங்க, ஆளும் கட்சியை சார்ந்தவங்க, இப்போ இந்த போர் இந்த 2 கட்சிக்கு இடையில தானே நடந்துட்டுருக்கு. அப்போ திமுகவுக்கு சாதகமானவர்கள் ஒன்று பனையூரை விட்டு வெளியில் வர சொல்லுங்கள். இதை யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளரான RS பாரதி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், சேகர்பாபு அவர்கள், இவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக சொல்லுவாங்க. அவர் வெளியில் வர சொல்லுங்கள், மக்களை பார்க்க சொல்லுங்கள், மக்களுடன் பேச சொல்லுங்கள். அவர் பனையூரில் இருந்தே அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி புதிய ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு இருக்கார். இப்படின்னு சொல்லியே இது விஜய் அவர்களை மட்டும் பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? இப்படி ஒரு பெரிய ஈகோவை டச் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படிங்கிறாங்க, நம்ம பனையூர் விட்டு வெளியில் வர மாட்டோம்னு சொல்கிறாங்க, தலைவா நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். இது அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். விஜய் அவர்களுக்கு யார் இப்போ பெரிய அளவில் பேக்கப்பாக இருக்காங்க? விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத விட விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். என்ன ஏஜ் அவங்களுக்கு இருக்கும்? ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 14 வயசு, குட்டி குழந்தைகள்லாம் விட்டுடலாமே, ஒரு 14 வயசுலேருந்து ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தீவிர ரசிகர்களாக இருப்பார்கள். இவங்க இந்த ரசிகர்களாக இருக்கக்கூடிய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தலைவரை இல்லாட்டி நம்ம விஜய் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சிட்டு இருந்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவர் வெளியில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுமா? அவர் வெளியில் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடும் அப்படிங்கிறது தெரியுமா? இதை விஜய் அவர்களுடைய பொதுச் செயலாளர், தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வெளியில் அவரை கூப்பிட்டு வர்றது பிரச்சனை கிடையாது, அவரை இட்டாண்டு கொண்டு வர்றதும் அவரை கூப்பிட்டுட்டு போகிறதும் தான் எங்களுக்கான சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஈகோ அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஈகோ அடுத்ததாக எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அந்த தேர்தல் பரப்புரைக்கு ஒவ்வொரு நேரமும் இந்த இடங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் தர முடியாது, அதில் மக்கள் நிறைய பேர் பாதிப்புக்கு உட்படுவார்கள், அதனால் உங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதி காலம் முதல், அதாவது அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நடத்தின மாநாடு, 2வது மதுரையில் மாநாடு, இதுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே மக்கள் தெளிவாக பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்று அங்கே டிராஃபிக் ஜாம், இல்லாட்டி அந்த வழியை நிப்பாட்டுறது, அங்கே பெரிய அளவில் அந்த ஒரு இடத்த அவங்க நிராகரிக்கிறது, இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்தை கொடுக்காமல் விடுவது, இப்படிங்கிற அரசியல் எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மனசில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. விஜய் அவர்கள் எங்கே வந்தாலும் அவருக்கான ஒரு பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, நான் முதலே சொன்ன மாதிரி உளவுத்துறைக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்தால் இவ்வளோ கூட்டம் கூடும் அப்படிங்கிறது தெரியும். இது விஜய் அவர்களுக்கு தெரியாதான்னு கேட்டால் விஜய் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுச்சு, நீங்கள் கூட போகிறீங்க, உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம். இப்போ விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பிரபலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு கூட்டத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு நபர் வரும்போது, இவ்வளோ ஈகோவை டச் பண்ண ஒரு நபர் வரும்போது, அந்த ஈகோ கிளாஷில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த ரத்தம், அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ரத்தம், நாங்கள் வருவோம், எங்கள் தலைவனுக்காக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சாரசாரியாக வர ஆரம்பித்தாங்க. இது இவங்களுடைய ஈகோ. அப்படின்னா அடுத்ததாக திமுகவினுடைய ஈகோ. இந்த திமுகவுக்கு என்ன ஈகோ? நமக்கு போட்டியாக இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சி எப்படி, இப்போ வந்த கட்சி எப்படி இருக்கலாம், இப்போ வந்த கட்சி எப்படி நம்ம சிஎம்முக்கு எதிராக, நம்ம தலைவருக்கு எதிராக பேசலாம், இப்போ வந்த கட்சி எப்படி இவ்வளோ சுலபமாக ஒரு மாநாட்டை நடத்தலாம், இவ்வளோ சுலபமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம், இல்லாட்டி ஒரு பரப்புரை செய்யலாம், இப்படிங்கிற ஒரு ஈகோ அவங்க டச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஈகோ எங்கே போய் நிற்குது அப்படிங்கிற கேள்விக்கு, பார்த்தீங்களா அவர் பாட்டுக்கு ஏசி ரூமுக்கு போயிட்டாரு, அவர் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். அதே இவனுக்கு தான் இந்த ஈகோவை இல்லாட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடுறது. இவன் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பான், அவர் வெளியிலேயே வரமாட்டார்,
அவர் வெளியில் வந்து அரசியல் பண்ண சொல்லுங்கள். இப்போ வெளியில் வந்துட்டார், இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அவர் ஏன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரையும் வந்து பார்க்கலை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் கூட்டம் கூடும், எகெயின் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும், இப்போவே ஒரு ஆபத்து 31 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இதுவே எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு கருநாளாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. எகெயின் இவரை வர சொல்லுங்க அப்படிங்கிற அங்கேயும் அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியல் பண்ணி தான்றா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற எவனுக்குமே அறிவு அப்படிங்கிறது துளியும் கிடையாது. சரி, இந்த பக்கம் கூடின கூட்டம், தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடின கூட்டமாவது ஓகே, கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, குழந்தைகளை நம்ம இந்த கூட்டத்திலேருந்து வெளியேற்றிடலாம், குழந்தைகள் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது, பெண்கள் அதிகமாக இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களாவது நினச்சாங்களா? அந்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி சில நபர்களுக்கும் அங்கே அறிவுங்கிறதே கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. லைவாக தான் எல்லா டிவி சேனல்லையும் காண்பிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்படி லைவாக காண்பித்த பிறகும் கூட இந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த ஒரு உதாரணம். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். இந்த அசம்பாவிதத்தை 2 பேருமே அரசியலாக்குவாங்க. இப்போ அதுதான் பயமாக இருக்குது. இந்த அசம்பாவிதத்தை செய்தது யார், யாரால் தூண்டப்பட்டது, இதுக்கு காரணம் யார் இப்படிங்கிற பல கோணங்களை இதை பார்ப்பாங்க. அல்லு அர்ஜுனா அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ், புஷ்பா 2ன்னு தோணுது. அதில் இதே மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதற்கு அல்லு அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே ஒரு நிலைமை இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக திமுக செய்வாங்க. பட் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இங்கே ஒரு பெரிய அரசியல் அப்படிங்கிறது இதை சுற்றி நடக்க போகுது. கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த துக்க செய்தி நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளில் நம்ம மறக்கக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. இது ஒரு அரசியல், ஒரு பெரும் தீயாக மாறும். 2 பக்கமும் நான் சொல்கிறது, தயவு செஞ்சு இது அரசியலாக பார்க்காமல் இங்கே நடந்த குளறுபடிகள், இங்கே நடந்த விதிமீறல்கள், இங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்கணும். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எனக்கு கட்சி தொடங்குவேன், என்னை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், கொரோனா காலம், தொட்டாலே வைரஸ் பரவுது, பார்த்தாலே வைரஸ் பரவுது அப்படிங்கிற காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கூட்டம் வந்து யாருக்காவது வைரஸ்லாம் பரவி எவ்வளோ பேருடைய உயிர் போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை என்ன செய்யும், அதனால் எனக்கு இப்போ வேணாம், அதனால் நான் தோத்துட்டேன்னு சொல்லி கூட என்ன சொல்லிக்கோங்க, நான் ஒரு கோமாளி, இல்லாட்டி நான் ஒரு தோல்வியாளன், எனக்கு வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி கூட என்னை சொல்லிக்கோங்க, அதனால் என்னுடைய ரசிகர்கள் யாரும் உயிரிழப்புக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் இதே எக்கோசிஸ்டம், இந்த திமுக எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு விஜய் அவர்களுடைய அந்த எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனை பார்த்து சொன்னாங்க. உண்மையிலேயே அவர் பயந்தது இதே மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை விட ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொரோனா சிச்சுவேஷன். அப்போது அவர் ஒரு விஷன் இருந்துச்சு, அவர் இப்படி வந்தால் இவ்வளோ கூட்டம் வரும், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் வரும், அப்படி ஒரு கூட்டம் வந்தால் கொரோனா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆயிரும், ஒருவேளை அது பல நபர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாகிவிடும். விஜய் அவர்களும் இதே மாதிரியான ஒரு ப்ரிகாஷன் அப்படிங்கிறது எடுக்கிறார். எங்களுக்கு கொஞ்சம் வைடான ஏரியாவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஏரியா கொடுக்கறதுல சிக்கல், அதில் இருக்கக்கூடிய அரசியல், காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவுதான் அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க, கட்டுக்கடங்காத இளைஞர்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும்ல, நறுக்கு நீ நடுமண்டையில் ஆமாம்ல இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் நான் குற்றம் சொல்லலை. எல்லா பக்கம் இருக்கக்கூடிய வாதங்களையும் 31 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நபர்களுடைய உயிர் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அத்தனை ஆத்மாக்களும் சாந்தி அடைவதற்காக நம்ம பிரார்த்தித்து கொள்ளலாம். பட் இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியலை விட ஈகோ அரசியல் ரொம்ப பெரிய அளவில் வேறுண்டு இருக்குது. அது இந்த பதவி வெறி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதவி வெறிக்காக, பதவி வெறியில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஒரு விதமான அரசியல் நடந்துகிட்ருக்கு. அந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.